கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. லேவி பைபிள் மினிஸ்ட்ரியை பார்த்து கொண்டிருக்க உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் நாம் பார்க்க போகின்ற தேவ செய்தியின் தலைப்பு, ஆதாமுக்கு ஏன் சைவ உணவை கொடுத்தார், நோவாவுக்கு ஏன் அசைவ உணவை கொடுத்தார் என்பதை குறித்து இன்று நாம் தியானிக்க போகின்றோம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்த பொழுது அவர்களுக்கு ஏதேன் தோட்டத்திலே உணவையே கட்டளையாக கொடுத்தார். எப்படி நம்முடைய தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு சிறு பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது அசைவ உணவை, கறியோ மீனையோ சாதத்தோடு பிசைந்து கொடுப்பதை போல புதிதாக சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தன்னுடைய கட்டளையை உணவோடு பிசைந்து கொடுத்தார். உணவையே கட்டளையாக கொடுத்தார், கட்டளையே உணவாக கொடுத்தார். அப்படி அவர் கட்டளையே உணவாக கொடுத்ததின் நோக்கம், அவர்கள் புதிதாய் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்களாய் இருந்தார்கள். அப்படி என்ன கட்டளை கொடுத்தார்? ஆதியாகமம் 2வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். இங்கு தேவனாகிய கர்த்தர் ஆதாமை நோக்கி, நீ ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற சகல விருட்சத்தின் கனியை புசிக்கவே புசிக்கலாம் என்று அவனுக்கு கனியை புசிக்க கொடுத்தார். ஆனாலும் ஒரு கட்டளையை கூட்டி கொடுக்கிறார். அந்த கட்டளை என்ன என்பதை குறித்து பார்ப்போம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். இங்கு தேவனாகிய கர்த்தர் நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை நீ புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய் என்ற ஒரு கட்டளையை கொடுக்கிறார். இந்த கட்டளையை மீறி ஆதாமும் ஏவாளும் அந்த மரத்தின் கனியை புசித்தபடியினால் அவர்கள் ஆவிக்குரிய மரணத்தை சந்தித்தார்கள். ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்கள் விரட்டப்பட்டார்கள். அதற்கு முன்பாகவே தேவன் மனிதனை ஏதேன் தோட்டத்திற்கு கொண்டு போவதற்கு முன்பாகவே அவர்களுக்கு எதை உணவாக கொடுத்திருந்தார்? ஆதியாகமம் 1வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிப்போம். பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவது. ஏதேன் தோட்டத்திற்கு போகும் பொழுது அவர்களுக்கு சகலவித விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் புசிக்க கூடாது என்று கட்டளை கொடுத்திருந்தார். ஆனால் பூமியில் அவர்களுக்கு பூமியின் மீதெங்கும் விதை தரும் சகல பூண்டுகளையும் கனி தரும் சகல விருட்சத்தின் கனிகளையும் உங்களுக்கு உணவாக கொடுத்தேன் என்று சொல்கிறார். இங்கு தேவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் உணவாக கொடுத்தது விதை தரும் பூண்டுகளையும் விதை தரும் கனிகளையும் உணவாக கொடுக்கிறார். ஏன் விதை தரும் பூண்டுகளையும் விதை தரும் கனிகளையும் தேவன் கொடுக்க வேண்டும்? ஒரு மனிதன் விதை தரும் பூண்டையோ விதை தரும் கனியையோ புசித்து அதனுடைய விதையை பூமியில் போடும் பொழுது அது முளைத்து அதே விதை தரும் கனியும் பூண்டுகளும் விளைய செய்யும். எதற்காக இப்படி ஒரு விதை தரும் பூண்டுகளையும் விதை தரும் கனிகளையும் கொடுத்தார் என்றால், ஆதாமை தேவன் தம்முடைய சாயலின்படி படைத்திருந்தார். அந்த சாயல் எப்படிப்பட்ட சாயலாய் இருந்தது? எபேசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். இங்கு புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவினால் சிருஷ்டிக்கப்பட்டவர்களாய் இருக்கிற நாம் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படியானால் பழைய ஏற்பாட்டு காலத்திலும் சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாம் தேவனுடைய சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். அவன் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனாயிருந்தான்.
அப்படி நீதி உள்ள ஆதாம் தன்னுடைய வித்துகளை நீதி உள்ள சந்ததியாய் கொடுக்க வேண்டும். பூமி முழுவதும் நீதி உள்ள சந்ததிகளாகிய மரங்களை அவன் வளர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆதாமிற்கு அந்த விதை தரும் பூண்டுகளையும் விதை தரும் கனிகளையும் கொடுத்தார். ஆனால் இவர்கள் ஏதேன் தோட்டத்திலே தேவனால் நிராகரிக்கப்பட்ட ஒரு மரத்தின் கனியை புசித்தபடியினால் அந்த கனி அவர்களுடைய டிஎன்ஏவில் கலந்து விட்டது. ஆதாம் ஏவாள் அந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று கர்த்தர் விலக்கி இருந்த கனியை புசித்தபடியினால் நன்மை செய்கிற மனிதனாக படைக்கப்பட்ட ஆதாமும் ஏவாளும் இப்பொழுது நன்மை மட்டுமே அவர்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறது. இந்த கனியை புசித்தபடியினால் அவர்களுக்குள்ளே தீமை வாசம் செய்ய ஆரம்பித்து விட்டது. அவர்களுடைய இரத்தத்திலே தீமை கலந்து விட்டது. அவர்களுடைய டிஎன்ஏவில் தீமை கலந்து விட்டது. இப்பொழுது அவர்களுக்கு பிறக்க போகிற பிள்ளைகளும் நன்மை தீமை உடையவர்களாக பிறப்பார்கள். அதனாலதான் தேவன் அவர்களை ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டி பூமிக்கு அனுப்பிய பொழுதும் ஏற்கனவே பூமியில் அவர்களுக்கு தேவன் உணவாக கொடுத்திருந்த விதை தரும் பூண்டுகளையும் விதை தரும் கனிகளையும் புசித்தபடியினால் அவர்களுக்குள்ளே இருக்கிற வித்து நன்மை தீமை அவர்களுடைய டிஎன்ஏவில் கலந்து விட்டபடியினால் அவர்கள் மூலமாய் பிறந்த பிள்ளைகள் நன்மை தீமை அறிந்த பிள்ளைகளாக பிறந்தார்கள். இப்படி அவனுடைய சந்ததி நன்மை தீமை அறிகிற சந்ததியாக பிறந்தபடியினால் அந்த சந்ததிக்குள்ளே தீமை அதிகமாய் காணப்பட்டது. தேவன் ஆதாமை படைத்ததின் முக்கிய நோக்கம் ஆதாமில் இருந்து தேவ பக்தி உள்ள சந்ததியை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் ஆதாமை தேவன் உண்டாக்கினார். அவன் மூலமாக அவனுடைய வித்துகள் நல்ல கனிதரும் மரங்களாக பிறக்க வேண்டும், பரிசுத்தம் உள்ள கனிதரும் மரங்களாக பிறக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் ஆதாம் என்ற ஒரு மனிதனை உண்டாக்கினார். இதைதான் மல்கியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனம் சொல்கிறது. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே. தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படியாக அவர் ஆதாம் என்ற ஒரு மனிதனை படைத்தார். அவனிலிருந்து நல்ல வித்துகள், தேவ பக்தி உள்ள வித்துகளாகிய மரங்களாகிய மனிதர்கள் பூமியில் பெருக வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் அவனுக்கு அடையாளமாக ஓமையாக விதை தரும் பூண்டுகளையும் விதை தரும் கனிகளையும் உணவாக கொடுத்தார். அவனிலிருந்து வெளியே வருகிற விதைகள் அத்தனையும் நல்ல மரங்களாய், நல்ல கனிதரும் மரங்களாய், பரிசுத்தம் உள்ள மரங்களாய், நீதி உள்ள மரங்களாய், தேவ பக்தி உள்ள மரங்களாய் வர வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த உணவை தேவன் ஆதாமுக்கு கொடுத்தார். ஆனால் அவர்கள் நன்மை தீமை அறியத்தக்க அந்த மரத்தின் கனியை புசித்தபடியினால் இப்பொழுது அவர்கள் சரீரத்தில் நன்மை மட்டுமே வாசம் செய்த அந்த சரீரத்தில் தீமை வந்துவிட்ட காரணத்தினால் அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளாகிய நாம் அனைவருமே நன்மையும் தீமையும் வாசம் செய்கிறவர்களாய் மாறிவிட்டோம். இதை குறித்து பவுல் தெளிவாக எழுதியிருக்கிறார். ரோமரின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். அது எப்படி எனில், என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. அதாவது பவுல் சொல்கிறான், என்னுடைய மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறது இல்லை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஏனென்றால் நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற விருப்பம் எனக்குள்ளே இருக்கிறது, ஆனால் நான் விரும்புகிற நன்மையை நான் செய்ய முடியவில்லை. அதற்கு காரணம் என்ன? ரோமர் 7வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். நான் நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனால் நன்மை செய்ய முடியவில்லை. ஆனால் நான் விரும்பாத தீமையை நான் செய்கிறேன். இந்த தீமை எனக்குள்ளே எப்படி வந்தது? இந்த தீமை என் சரீரத்துக்குள்ளே எப்படி வந்தது?
ரோமருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கின்ற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். இங்கு ரொம்ப தெளிவாக பவுல் சொல்கிறான், என் சரீரத்தில் நன்மை வாசமாய் இருக்கவில்லை, நான் நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனாலும் நான் விரும்புகிற நன்மையை என்னால் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் எனக்குள்ளே தீமை என்கின்ற ஒரு பிரமாணம் வாசம் செய்கிறதை நான் பார்க்கிறேன். இந்த தீமை எப்படி வந்தது? இந்த தீமைதான் ஆதாமும் ஏவாளும் புசித்த அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியினுடைய DNA ஆதாமின் ரத்தத்தில் கலந்து விட்டபடியினால் அவனுடைய சந்ததிகளாகிய நம் அனைவருக்குள்ளும் அந்த தீமை வாசம் செய்கிறது. அந்த தீமையின் பிரமாணம் தான் நமக்குள்ளே பாவமாக வாசம் செய்கிறது. இந்த பாவத்தை அவர்கள் அதிகரித்தபடியினால், இந்த தீமையை ஆதாமினுடைய வித்துக்கள் பூமியில் அதிகரித்தபடியினால் பூமி முழுவதும் தீமையின் மரங்களாய் பிறந்தன. இதுவரையிலும் தேவன் படைத்த எல்லா கனிதரும் மரங்களை காட்டிலும் ஆதாம் நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசித்தபடியினால் பூமியில் முதலாவது முட்களை கொண்டு வந்தான். அந்த முட்கள் மனிதனுக்கு சாபமாக மாறியது. அந்த பாவம் மனிதனுக்கு மரணத்தை கொண்டு வந்து விட்டது. இந்த மரணத்திலிருந்து, இந்த பாவ மாம்சத்தின் சரீரத்திலிருந்து யார் நம்மை விடுவிக்க முடியும்? இதைதான் பவுல் எழுதுகிறான். ரோமரின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலை ஆக்குவார்? இப்பொழுது ஆதாமும் ஏவாளும் அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்தபடியினால் அவர்களுக்குள்ளே தீமை வாசம் செய்து விட்டது. அவர்களுக்குள்ளே பாவம் இருக்கிறது. அந்த பாவத்தின் வித்துகளாக பிறந்த மனிதர்கள், அவர்களுடைய சரீரத்திலே தீமை என்கின்ற பிரமாணம் வாசமாய் இருக்கிறது. அது பாவமாய் இருக்கிறது. இந்த நிர்பந்தமான நிலையில் உள்ள மனிதனை மரண சரீரத்திலிருந்து யார் விடுதலையாக்க முடியும்? பூமி முழுவதும் ஆதாமின் சந்ததிகள் முட்களை கொண்டு வந்தபடியினால் தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகி தேவன் ஆதாமுடைய சந்ததி எல்லாரையும் அழிக்க முடிவு செய்தார். அதில் ஒரே ஒரு மனிதன் மட்டும் தேவனுடைய நீதியை நடப்பித்து தேவனோடு சஞ்சரித்தபடியினால் அந்த நோவாவுக்கு தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தபடியினால் அவனையும் அவனுடைய குடும்பத்தாரையும் தப்பி வைத்தார். ஏன் தேவன் மனித குலத்தை அழிக்க முடிவு செய்தார்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 44வது வசனத்தை வாசிப்போம். அந்தந்த மரம் அதனதன் கனியினால் அறியப்படும், முட்செடிகளில் அத்தி பழங்களை பறிக்கிறதும் இல்லை, நெருஞ்சி செடியில் திராட்சை பழங்களை பறிக்கிறதும் இல்லை. அந்தந்த மரம் அதனதின் கனியினால் அறியப்படும். ஒரு மரத்தின் கனி நல்லது என்றால் மரம் நல்லது என்று அறியப்படும் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். இப்படியாக ஆதாமினுடைய சந்ததியில் எல்லோருமே நல்ல கனிதரும் மரங்களாய் பூமியில் பெறுவார்கள் என்று தேவன் நம்பிதான் அவர்களுக்கு விதை தரும் பூண்டுகளையும் விதை தரும் கனிகளையும் உணவாக கொடுத்தார். ஆனால் அவர்களோ நல்ல கனிகளை கொடுக்கவில்லை. அவர்கள் கசப்பான கனிகளை கொடுத்தார்கள். முட்செடிகளை பூமியில் விளைய செய்தார்கள். இந்த மரங்களை எல்லாம் தேவன் வெட்ட முடிவு செய்து விட்டார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நல்ல மரங்கள் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரங்கள் கெட்ட கனியை கொடுக்கும். ஆதாமுடைய சந்ததியிலே அத்தனை பேரும் கெட்ட மரங்களாய் இருந்தபடியினால் அந்த மரங்களை எல்லாம் வெட்டும்படியாக தேவன் அந்த உலகத்தை அழிக்க முடிவு செய்தார். அப்படி தேவன் முடிவு செய்த பொழுது ஒரே ஒரு மரம் மட்டும் நல்ல மரமாக இருந்தது. அந்த நல்ல மரம் நோவா. அவன் தேவனோடு சஞ்சரித்து உத்தமமும் நீதியுமாய் நடந்தான். அதனால் தேவனுடைய கண்களில் அவனுக்கு கிருபை கிடைத்து
தேவன் அவனையும் அவன் குடும்பத்தையும் தப்புவித்தார். இப்பொழுது தேவன் இந்த உலகத்தை ஜலத்தினாலே அழித்து நோவாவையும் நோவாவுடைய குடும்பத்தையும் பேழையில் தப்புவித்த பொழுது, நோவா நல்ல மரமாக இருந்தாலும் நோவாவுக்குள்ளேயும் இன்னும் ஆதாமனுடைய வித்து இருக்கிறது. நன்மை செய்ய விரும்புகிற நோவாவுக்குள்ளும் தீமை உண்டு என்கின்ற ஒரு பிரமாணம் இருந்தபடியினால், பாவம் உண்டு என்கின்ற ஒரு பிரமாணம் இருந்தபடியினால், அவனுடைய வித்து காம் பாவம் செய்கிறவனாய் காணப்பட்டான். இவர்கள் இப்படியே பாவம் செய்து பூமியை மீண்டும் கெடுத்து விடாதபடிக்கு, எப்படி ஆதாம் ஒருவனிலிருந்து பிறந்த வித்துகள் அத்தனையுமே பூமியை கெடுத்து விட்டபடியினால், மீண்டும் நோவாவினுடைய சந்ததியிலிருந்து பிறக்கிற வித்துகளும் பூமியை கெடுத்து விடுவார்கள், அவர்களுக்குள்ளும் தீமை வாசமாய் இருக்கிறது என்பதை அறிந்த தேவன் இப்பொழுது நோவாவுக்கு மாற்று மருந்தாக அசைவ உணவை கொடுக்கிறார். ஏன் அசைவ உணவை கொடுக்கிறார் என்பதை தொடர்ந்து நாம் தியானிப்போம். ஆதியாகமம் 9வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். ஆதாமுடைய சந்ததிகள் அத்தனை பேருக்கும் விதையுள்ள பூண்டுகளை கொடுத்தது போல, இப்போது ஆதாமுடைய சந்ததியிலே தப்பி பிழைத்த நோவாவுக்கு மாற்று மருந்தாக அவர் அசைவ உணவை கொடுக்கிறார். ஏன் அசைவ உணவை கொடுக்க வேண்டும்? ஏனென்றால் நோவாவுக்குள்ளும் அந்த தீமை வாசமாய் இருக்கிறது, அந்த மரணம் வாசமாய் இருக்கிறது. அந்த மரண சரீரத்திலிருந்து நோவாவையும் நோவாவினுடைய சந்ததிகளையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அசைவ உணவை மாற்று மருந்தாக கொடுக்கிறார். பிற்காலத்தில் இந்த அசைவ உணவு தான் இயேசு கிறிஸ்துவின் மாம்சமாக மாறியது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தையும் இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தையும் புசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாகும்படியாக இப்பொழுதே நோவாவுக்கு அவன் சந்ததிக்கும் மாம்சத்தை புசிக்க அவர் பழக்கி வைக்கிறார். இப்படி நோவாவின் சந்ததிகள் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் புசித்து பழகி அவர்கள் வந்த பொழுது மோசேயின் காலத்திலே அந்த உணவு முறையை மாற்றி அமைக்கிறார். மீண்டும் உணவை கட்டளையாக கொடுக்கிறார். லேவியராகமம் 11வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், பூமியில் இருக்கிற சகல மிருகங்களிலும் நீங்கள் புசிக்கத்தக்க ஜீவ ஜந்துக்கள் யாதெனில். நோவாவின் காலத்திலே நடமாடுகிற ஜீவ ஜந்துக்களை நீங்கள் புசிக்கலாம் என்று சொல்லிவிட்டார். ஆனால் மோசேயின் காலத்திலே, நியாய பிரமாணத்தின் காலத்திலே, அந்த ஜீவ ஜந்துகளிலும் தீட்டுள்ளதும் அசுத்தம் உள்ளதும் தனியாக பிரித்து சுத்தம் உள்ளதை சாப்பிடும்படியாக அவர்களுக்கு தேவன் கற்றுக் கொடுக்கிறார். அப்படி அவர்களுக்கு அந்த உணவையே கட்டளையாக கொடுத்ததினுடைய நோக்கம், அவர்கள் தீட்டு உள்ளவர்களாயும் அசுத்தம் உள்ளவர்களாயும் அந்த மாம்சத்தை புசிக்க கூடாது. இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை தீட்டு உள்ளவர்களாகவும் அசுத்தம் உள்ளவர்களாகவும் புசிக்க கூடாது. நீதியும் பரிசுத்தமாய் நடந்து இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ண வேண்டும் என்பதற்காக மோசேவின் காலத்திலே அவர்களுக்கு உணவையை கட்டளையாக மீண்டும் மாற்றி கொடுக்கிறார். இப்படி இஸ்ரவேலர்களுக்கு சுத்தமுள்ள மாம்சத்தை புசிக்க கற்றுக் கொடுத்த தேவன் பிற்காலத்திலே அவர்களுக்கு பஸ்காவின் ஆட்டை புசிக்கும்படியாக கொடுக்கிறார். யாத்திராகமம் 12வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டு உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்துக் கொண்டு உங்கள் கைகளில் தடியை பிடித்துக் கொண்டு அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. இங்கு நோவாவுக்கு சகல ஜீவ ஜந்துகளையும் உணவாக கொடுத்தவர் இஸ்ரவேலர்களுக்கு அந்த நடமாடும் ஜீவ ஜந்துகளையே பிரித்து சுத்தமுள்ள ஜீவ ஜந்துகளை புசிக்க கொடுக்கிறார். அப்படி புசிக்க கற்றுக் கொடுத்த பின்புதான் அவர்களுக்கு
பஸ்கா ஆட்டை புசிக்க கற்றுக் கொடுக்கிறார். அதற்கும் ஒரு வழிமுறைகளை வைத்திருக்கிறார். எப்படி அதை பரிசுத்தத்தோடு ஆயத்தத்தோடு புசிக்க வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுக்கிறார். இந்த பஸ்கா ஆட்டை புசித்த அவர்களுக்கு வானத்திலிருந்து மன்னாவை வரவழைத்து புசிக்க கொடுக்கிறார். யாத்திராகமம் 16வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்துக்கு வருமட்டும் 40 வருஷம் அளவு மன்னாவை புசித்தார்கள். அவர்கள் கானான் தேசத்தில் எல்லையிலே சேரும் வரைக்கும் மன்னாவை புசித்தார்கள். எப்படி நோவாவுக்கு நடமாடும் ஜீவ ஜந்துக்களை புசிக்க கற்றுக் கொடுத்து இஸ்ரவேல் காலத்திலே நியாயப்பிரமாண காலத்திலே அதிலே தீட்டுள்ளதும் அசுத்தம் உள்ளதும் ஆகிய ஜீவ ஜந்துக்களை பிரித்து சுத்தமுள்ள ஜீவ ஜந்துக்களை புசிக்க கற்றுக் கொடுத்து அதற்கு பின்பு அவர்களுக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியையும் புசிக்க கற்றுக் கொடுத்து இப்படி அவர்கள் கற்றுக்கொண்ட விதத்தை பார்த்த தேவன் வானத்திலிருந்து மன்னாவை கொடுக்கிறார். இப்போது வானத்திலிருந்து மன்னாவையும் அவர்கள் புசித்தார்கள். தொடர்ந்து தேவன் ஆதாமிலிருந்து நோவா வரைக்கும், நோவாவிலிருந்து இஸ்ரவேலர்கள் காலம் வரைக்கும் அவர்களுக்கு உணவையே கட்டளையாக கொடுத்திருந்தார். ஆனாலும் அவர்கள் சரியான மரமாய் இருக்கவில்லை. கசப்பான கனிகளையே கொடுத்தார்கள். அவர்களுக்குள்ளே இன்னும் அந்த தீமை வாசமாய் இருக்கிறது, அந்த பாவம் வாசமாய் இருக்கிறது. இந்த உணவை அவர்கள் புசிக்க கற்றுக்கொண்டாலும் அவர்களுக்குள்ளே தீமை இருக்கிறது, அவர்களுக்குள்ளே பாவம் வாசமாய் இருக்கிறது என்பதை தான் பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே எழுதுகிறான். அப்படி அவர்களுக்குள்ளே பாவமும் அந்த தீமையும் வாசமாய் இருந்தபடியினால் அவர்கள் கசப்பான கனிகளையே கொடுத்தார்கள். ஏசாயாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். அவர் அதை வேலியடித்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. இஸ்ரவேல் என்னும் நல்ல செடியை அவர் நட்டிருந்தார். அந்த செடிக்கு எல்லா விதத்திலும் தீர்க்கதரிசிகளை அனுப்பி கட்டளைகளும் பிரமாணங்களும் சொல்லிக் கொடுத்து அவர்களை வளர்த்த தேவன் அவர்கள் நல்ல கனிகளை கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்திருந்தார். ஆனாலும் அவர்கள் கசப்பான கனியை கொடுத்தார்கள். பூமி முழுவதும் இப்படி கசப்பான மரங்கள் வளர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக கடைசி காலத்திலே தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஆதியிலே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தம்முடைய வார்த்தையை கட்டளையாக உணவிலே கலந்து கொடுத்த தேவன் இப்பொழுது தம்முடைய வார்த்தையாகிய சத்தியமாகிய கட்டளையாகிய பிரமாணமாகிய கற்பனையாகிய நீதியாகிய இயேசு கிறிஸ்துவையே இந்த பூமிக்கு உணவாக கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தையும் இரத்தத்தையும் புசிக்கிறவன் மட்டுமே நித்திய ஜீவனுக்குள் போக முடியும் என்ற ஒரு கட்டளையும் கொடுக்கிறார். அந்த கட்டளை தான், அந்த வார்த்தை தான் தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாக இந்த பூமிக்கு வந்தார். ஏன் கட்டளை வார்த்தை மாம்சமாக மாறியது? எந்த கட்டளையை மீறி மனுஷனுடைய சரீரத்திலே மரணம் வாசம் செய்து விட்டதோ அந்த மரண சரீரத்தில் இருந்து மனிதனை காப்பாற்றும்படியாக மாற்று மருந்தாக இயேசு கிறிஸ்து அந்த மரணத்தை அழிக்கும் ஜீவனாக வார்த்தையின் கட்டளையாக மாம்சத்திலே வெளிப்பட்டு அவரையே நமக்கு புசிக்க ஒப்பு கொடுத்தார். இப்பொழுது இயேசு கிறிஸ்து இதுவரை இருந்த கட்டளையை பிரிக்கிறார். இதற்கு முன்பு வரை தேவன் கட்டளையையும் உணவையும் ஒன்று சேர்த்து கொடுத்தார். இயேசு கிறிஸ்து வந்து உணவையும் கட்டளையும் இரண்டாக பிரித்து
கட்டளையே உணவாக கொடுத்தார். எப்படி பிரித்தார் என்பதை பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். வாய்க்குள்ள போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். இப்போது மனிதன் எந்த கறியை வேண்டும் என்றாலும் புசிக்கலாம், எந்த உணவை வேண்டும் என்றாலும் புசிக்கலாம். அதெல்லாம் மனிதனை தீட்டுப்படுத்தாது, அதெல்லாம் ஆசன துவாரத்தின் வழியாக வெளியே வந்துவிடும். மனிதனுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிறதை மனிதனை தீட்டுப்படுத்தும் என்று தேவன் உணவை குறித்து இருந்த கட்டளையை இரண்டாக பிரிக்கிறார். பிரித்து சத்தியத்தையே உணவாக கொடுக்கிறார். சத்தியத்தையே ஒரு மனிதன் புசிக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையே ஒரு மனிதன் புசிக்க வேண்டும். அதன்படி நடக்கிற மனிதனுக்கு தான் நித்திய ஜீவன் உண்டு. அப்படி அவர் வார்த்தையா இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை புசிக்கிற நமக்குள்ளே நித்திய ஜீவன் வரும்படியாக, இந்த மரண சரீரத்திலிருந்து நம்மை காப்பாற்றும்படியாகத்தான் வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவை மாம்சமாக்கி அவரையே நமக்கு உணவாக கொடுத்தார். ஏன் அப்படி கொடுத்தார்? ஒவ்வொரு மனுஷனும் தேவனுடைய வார்த்தையினால் பிழைக்க வேண்டும் என்பதற்காக அப்படி கொடுத்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். தேவனுடைய வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஒவ்வொரு மனிதனும் பிழைக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சத்தியம், கட்டளை. அதைதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். தேவனுடைய வார்த்தையினால் ஒவ்வொரு மனிதனும் பிழைப்பான். அந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. அந்த வார்த்தையை புசிக்கிறவன் நித்திய ஜீவனை காண்பான் என்பதை இந்த பூமிக்கு அறிவிக்கத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அப்படி வார்த்தையினால் ஒவ்வொரு மனிதனும் பிழைக்கும்படியாக வார்த்தையாகிய தன்னுடைய மாம்சத்தை முதலாவது தம்முடைய சீஷர்களுக்கு புசிக்க கொடுத்து அவர்களுக்கு பழக்கப்படுத்தினார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். இங்கு இயேசு தம்முடைய சீஷர்களோடு கூட பந்தி இருக்கும் பொழுது ஒரு அப்பத்தை எடுத்து அதை ஆசீர்வதித்து அதை பிட்டு, இதை வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். அவருடைய சரீரம்தான் வார்த்தை, அவருடைய சரீரம்தான் கட்டளை, அவருடைய சரீரம்தான் நீதி, அவருடைய சரீரம்தான் பரிசுத்தம். அதை வாங்கி புசிக்கிற அவருடைய வித்துக்களாகிய நமக்குள்ளே இப்பொழுது நன்மை வாசமாயிருக்கிறது, பரிசுத்தம் வாசமாயிருக்கிறது, மெய்யான நீதி வாசமாயிருக்கிறது. நாம் புதிதாக பிறந்த புதிய சிருஷ்டிகளாய் இரண்டாம் ஆதாமுடைய வித்துகளாய் மாறினபடியினால் இரண்டாம் ஆதாமையே நமக்கு கனியாக புசிக்க கொடுத்தார். இரண்டாம் ஆதாமுடைய மாம்சத்தையே நமக்கு கனியாக நமக்கு உணவாக புசிக்க கொடுத்தார். ஏனென்றால் நமக்குள்ளே இருக்கிற அந்த தீமையை விலக்க வேண்டும் என்பதற்காக, நமக்குள்ளே இருக்கிற அந்த மரணத்தை நீக்க வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்துவையை உணவாக கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை மாம்சத்தை புசிக்கிற நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பது வேதம் சொல்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 54வது வசனத்தை வாசிப்போம். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன். வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து உணவாக வந்து மரண சரீரத்தில் இருந்து நம்மை மீட்கும்படியாக அவரையே நமக்கு உணவாக கொடுத்து அவருடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ண வைத்து நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். நம்மை கடைசி நாளிலே அவர் எழுப்புவார். இப்பொழுது நாம் புதிதாக பிறந்த இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் வித்துக்களாய் இருக்கிறபடியினால் இந்த பூமியிலே நல்ல மரங்களாய் நம்மை இயேசு கிறிஸ்து உண்டாக்கி இருக்கிறார். நம்மிலிருந்து பிறக்கிற சந்ததிகள் அத்தனையும் நல்ல வித்துகளாய் இருக்கிறது. அப்படியே இயேசு கிறிஸ்து இந்த பூமியை நல்ல கனிதரும் மரங்களாக மீண்டும் உருவாக்கினார்.
அப்படி உருவாக்கப்பட்ட கனிதரும் மரங்கள் தான் நீங்கள். நீங்கள் அத்தனை பேரும் நல்ல மரங்களாய் இருந்து நல்ல கனிகளாய் கொடுக்க வேண்டும். நல்ல கனிகளாய் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து அவரே வந்து இந்த பூமியிலே அவருடைய மாம்சத்தை நமக்கு புசிக்க கொடுத்து அந்த மரண சரீரத்தில் இருந்து விடுதலையாக்கும்படியாக நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து புதிய சிருஷ்டிகளாகிய பரிசுத்தவான்களாய் நம்மை மாற்றி இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இங்கு இயேசு கிறிஸ்து மீண்டும் ஆதாமுக்கு கொடுத்த அந்த விதை தரும் கனியாகிய உணவையே நமக்கு கொடுக்கிறார். அவர் நல்ல மரமாக இருக்கிறார், நல்ல திராட்சை செடியாக இருக்கிறார். நாம் அவருடைய மரத்திலே இணைக்கப்பட்ட கொடிகளாய் இருந்து நல்ல கனிகளை கொடுப்போம். இந்த பூமி முழுவதும் தேவனாகிய கர்த்தர் விரும்பினபடி நல்ல மரங்களை வளர்ப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.